நான் டாக்டர் ஜெஃப் கிரீனை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அவர் இங்கு உள்ள முக்கிய மருத்துவமனைகளில் ஒருவரில் முதியோர் நல மருத்துவராக உள்ளார். வணக்கம் ஜெஃப். முதியோர் நல மருத்துவர் என்றால் என்ன? முதியோர் நல மருத்துவர் என்பது முதியவர்களுடன் பணிபுரியும் நிபுணர். பொதுவாக நாங்கள் முதலில் உட்புற மருத்துவத்தில் மருத்துவராக பயிற்சி பெறுகிறோம். பின்னர் முதியவர்களின் பராமரிப்பு மற்றும் அவர்களை பாதிக்கும் நோய்களில் நிபுணத்துவம் பெறுகிறோம். மற்றும் பல ஆண்டுகளாக பல முதியோர் நல மருத்துவர்கள் பக்கவாத மருத்துவத்தில் நிபுணத்துவம் பெற்றுள்ளனர். ஏனெனில் பக்கவாதம் முதியவர்களின் பொதுவான நிலைமையாகும். எனவே நாங்கள் பக்கவாத நிபுணர்களாக நிபுணத்துவம் பெற்றுள்ளோம். முதியோர் நல மருத்துவரை அணுக என்ன வயதாக இருக்க வேண்டும்? இது பதிலளிக்க கடினமான கேள்விகளில் ஒன்றாகும். ஏனெனில் இது பரந்த வகை. முதியவர்களுக்கு மிகப்பெரிய திறன்கள் மற்றும் உடல் நலத்துடன் கூடிய பரந்த வகை உள்ளது. ஆனால் பொதுவாக பெரும்பாலான சேவைகள் 65 வயதுக்கு மேல் உள்ளவர்களை பெறுகின்றன. பெரும்பாலான முதியோர் நல சேவைகள். முதியோர் நல மருத்துவர் எனக்கு உதவ முடியும் என்று நான் நினைத்தால் உங்களை எப்படி அணுகுவது? பொதுவாக முதன்மை பராமரிப்பு மருத்துவர்களின் மூலம் பொதுவாக மருத்துவர்கள், ஆனால் நாங்கள் பலரும் உடற்கல்வி மற்றும் தொழில்துறை சிகிச்சையாளர்கள் போன்ற பிற தொழில்முறை குழுக்களிடமிருந்து பரிந்துரைகளை பெறுகிறோம். சில முதியோர் நல மருத்துவர்கள் மாவட்ட செவிலியர் சேவைகளின் மூலம் அணுகப்படுகிறார்கள். எனவே நாங்கள் பல்வேறு சுகாதார நிபுணர்களிடமிருந்து பரிந்துரைகளை பெற திறந்துள்ளோம். ஆனால் பொதுவாக முதன்மை பராமரிப்பு பொதுவாக மருத்துவர் முதலில் பரிந்துரையை தொடங்குகிறார். எனக்கு பக்கவாதம் ஏற்பட்டாலோ நான் மருத்துவமனையில் முதியோர் நல மருத்துவரை அல்லது நரம்பியல் நிபுணரை பார்க்க வேண்டும். மருத்துவமனையில் முதியோர் நல மருத்துவர் என்ன செய்வார்? முதியோர் நல மருத்துவர்கள் இன்றைய மருத்துவமனையில் பக்கவாதம் ஏற்பட்ட நோயாளிகளுக்கான பக்கவாத தொடர்ச்சியில் முழுவதும் பணிபுரிகிறார்கள். நாங்கள் சிலர் முன்பகுதியில் பணிபுரிகிறோம். இது பக்கவாதத்தின் தீவிர பகுதி, தீவிர வார்டுகளில். ஆனால் பாவல முதியோர் நல மருத்துவர்கள் மறுவாழ்வு பகுதியில் பணிபுரிகிறார்கள். மேலும் முதியவர்களுக்கான மறுவாழ்வு என்பது முதியோர் நல மருத்துவர்களின் பாரம்பரிய பகுதியும் ஆகும். நான் அல்லது எனது அன்புக்குரியவர் பக்கவாதம் ஏற்பட்ட பிறகு என்னை அல்லது அவர்களை உதவ சமூகத்தில் என்ன வகையான சேவைகள் உள்ளன? நாங்கள் செய்கிறோம் வேலைகள் ஒன்றாகவும் நீங்கள் குறிப்பிடுற உதவி, அதாவது மருத்துவமனையை விட்டு வெளியேறிய பிறகு வீட்டில் உள்ளவர்களுக்கு உதவி. எனவே நாங்கள் சமூகத்தில் செய்யும் வேலைகளில் ஒரு பகுதி. பொதுவாக சமூகத்தில் உள்ளவர்களுக்கு உதவி உள்ளது. மறுவாழ்வு உட்பட அவர்கள் பக்கவாதத்திற்கு பின் உள்ளே உள்ள முன்னேற்றத்தை தொடர்ந்து செய்ய முடியும். எனவே வீட்டில் சமூக மறுவாழ்வு என்பது பல பகுதிகளில் நிறுவப்பட்ட சேவையாகும் மற்றும் மிகவும் பயனுள்ள சேவையாகும். நாங்கள் வெளிநோயாளி சேவைகளை வைத்துள்ளோம். குறிப்பாக உடற்கல்வி மற்றும் தொழில்துறை சிகிச்சை தொடர்பாக பக்கவாத நோயாளிகள் அந்த தொழில்முறை குழுக்களிடமிருந்து உதவியை தொடர்ந்து பெற முடியும். மேலும் பக்கவாதம் ஏற்பட்ட நோயாளிகளுக்கு மேலும் பக்கவாதங்களை தடுக்க எல்லாம் செய்யப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்க உதவுவதற்காக பல்வேறு பகுதிகளில் மருத்துவ பக்கவாத பின்தொடர்பு கிளினிக்குகள் உள்ளன. அதற்கு கூடுதலாக சில பகுதிகளில் நோயாளிகள் சில மணி நேரம் ஒரு வார்டில் செலவிடுகிறார்கள். அங்கு அவர்கள் உடற்கல்வி அல்லது தொழில்துறை சிகிச்சைக்காக சிகிச்சை பெறுகிறார்கள் மற்றும் அங்கு ஒரு உணவை உட்கொண்டு பின்னர் தங்கள் சொந்த வீடுகளுக்கு இரவு தூங்க செல்வார்கள். எனவே இது ஒரு நாள் வார்டு செயல்பாடு. சிலர் வீட்டிற்கு திரும்புவதற்கு நலமில்லாமல் இருக்கிறார்கள் மற்றும் அவர்கள் குடியிருப்பு பராமரிப்பில் வைக்கப்படுகிறார்கள். குடியிருப்பு பராமரிப்பு என்றால் என்ன மற்றும் அவர்கள் என்ன வழங்குகிறார்கள்? குடியிருப்பு பராமரிப்பு பொதுவாக ஓய்வு கிராமத்தில் அல்லது ஓய்வு இல்லத்தில் அல்லது மருத்துவமனையில் தங்கக்கூடிய இடத்தை குறிக்கிறது. நாடுகளுக்கு இடையில் சொற்கள் மாறுபடலாம், ஆனால் அவை பொதுவாக பயன்படுத்தப்படும் வழக்கமான சொற்கள் ஆகும். வசிப்பிட பராமரிப்பின் முக்கியத்துவம் என்னவென்றால் அது மக்களுக்கு அவர்களின் அன்றாட செயல்பாடுகளுக்கும் அவர்களின் அன்புக்குரியவர்கள் தங்கள் சூழலில் வழங்க முடியாத மருத்துவ உதவிக்கும் உதவுகிறது. ரொம்ப அடிக்கடி நீங்கள் ஒருவரினோட சூழலில் நிறைய உதவிகளை வழங்க முடியாது. உதாரணமாக ஒரு நபர் தனிப்பட்ட பராமரிப்பு உதவியை பெறலாம். அங்கு யாரோ அவர்களுக்கு குளிக்க உதவுகிறார்கள் அல்லது உடை அணிய உதவுகிறார்கள். இது 1 மணி நேரம் அல்லது ஒரு நாள் அல்லது சில மணி நேர அடிப்படையில் வழங்கப்படலாம். அந்த நபருக்கு அதைவிட அதிக பராமரிப்பு தேவைப்படும் போது சில நேரங்களில் அவர்களுக்கு ஓய்வு இல்லம் பராமரிப்பு அல்லது மருத்துவமனை, நீண்டகால முதியோர் மருத்துவமனை பராமரிப்பு தேவைப்படும். ஓய்வு இல்லம் பராமரிப்பு பொதுவாக அந்த நபர் சுயாதீனமாக இருப்பார் மற்றும் சில நேரங்களில் பொதுவாக சில இயக்கத்துடன் இருப்பார்.
ஆனால் சில செவிலிய உதவிகள் தேவைப்படும். ஆனால் யாராவது அதிகமாக மாற்றமடைந்தவராகவும் 24 மணி நேர செவிலிய பராமரிப்பு தேவைப்படும் போது அவர்கள் மருத்துவமனையில் இருப்பாங்க. நான் ஒரு பக்கவாதம் அடைந்த ஒருவரை பராமரிக்கிறேன் என்றால் என்ன ஆலோசனை நீங்கள் எனக்கு வழங்குவீர்கள்? பொறுமையாக இருங்கள். மற்றவட அந்த நபர் என்ன பாதிப்புகளை அனுபவித்துள்ளார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களால் முடிந்த உதவிகளை பெறுங்கள். உறுதியானவனாகவும் வலிமையானவனாகவும் இருக்க வேண்டாம். உங்களுக்கு உதவி தேவைப்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அந்த நபரின் அன்றாட பராமரிப்புகளுக்கு உதவியை அணுகுங்கள். இந்த பக்கவாதம் அடைந்தவர்கள் மேம்படுவார்கள் அப்படின்றதை நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னால், அது நேரம் எடுக்கும் மற்ற அந்த பக்கவாத குடும்பங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டும். மற்றும் அந்த நபருக்கு நடந்ததை மீறுவதற்கு நிறைய நேரம் கொடுக்க வேண்டும். ஏனெனில் அது எல்லாம் எடுக்கும். அது ஒரு நீண்ட கால மீட்பு செயல்முறை. மற்றும் நீங்கள் முடிந்ததை பயன்படுத்துங்கள். ஓய்வு பராமரிப்பை உட்பட உங்களுக்கு பக்கவாதம் அடைந்த நபரை பராமரிக்க உதவுங்கள். ஓய்வு பராமரிப்பு என்றால் என்ன? ஓய்வு பராமரிப்பு என்பது ஒரு நபர் ஒரு குறுகிய காலத்திற்கு, பொதுவாக 1 அல்லது 2 வாரங்களுக்கு மருத்துவமனை அல்லது ஓய்வு இல்லத்திற்கு செல்வது பராமரிப்பாளர்களுக்கு ஓய்வு கொடுக்கிறது. ஓய்வு பராமரிப்பாளருக்கு அவர்களின் பேட்டரிகளை ரீசார்ஜ் செய்ய, ஓய்வு எடுக்க, சிறிய விடுமுறை எடுக்க மற்றும் மீண்டும் அவர்களின் அன்புக்குரியவரை பராமரிக்க, புத்துணர்ச்சி பெற ஒரு வாய்ப்பை வழங்குவது மிகவும் முக்கியம். ஓய்வு பராமரிப்பு பொதுவாக ஓய்வு இல்லங்களில் நடைபெறுகிறது. ஆனால் அது சில பகுதிகளில் மருத்துவமனைகளிலும் வழங்கப்படுகிறது. அந்த நபர் எவ்வளவு சார்ந்தவராக இருக்கிறார் என்பதற்கு ஏற்ப. அவங்க மிகவும் சார்ந்தவராக இருந்தாலும் அவர்களுடைய மருத்துவமனையில் ஓய்வு பராமரிப்பு தேவைப்படும். மற்றும் பல பகுதிகளில் அது சுகாதார சேவைகளால் மானியமிடப்பட்டு இலவசமாக வழங்கப்படுகிறது. எனக்கு வழங்கப்படும் இந்த ஓய்வு பராமரிப்பை நான் பயன்படுத்துவது எவ்வளவு முக்கியம்? மிகவும் முக்கியம். ஏனெனில் பராமரிப்பை செய்யும் நபருக்கு ஓய்வு கிடைப்பது முக்கியம். மற்றும் சில பராமரிப்பாளர்கள் விடுவிக்கவும் அந்த நபரை 1 அல்லது 2 வாரங்களுக்கு வேறு ஒரு நிறுவனத்திற்கு அனுப்பவும் சிரமப்படுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், அவர்கள் முழு வாழ்க்கை உண்மையில் அந்த நபருக்கு பராமரிப்பாக மாறிவிட்டது. அவர்களும் அந்த ஓய்வை எடுத்து தங்களை புத்துணர்ச்சி பெறவும், மாற்றமடைந்த நபரை பராமரிக்க சக்தியை மீண்டும் பெறவும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது முக்கியம். நான் குடும்பங்களுக்கு மற்றும் பக்கவாதம் அடைந்த நோயாளிகளுக்கு அடிக்கடி சொல்வது என்னவென்றால், அவர்கள் ஓய்வு பராமரிப்புக்கு செல்ல ஆர்வமாக இல்லாவிட்டால் இது உங்களை சுயாதீனமாகவும் வீட்டில் நீண்ட நேரம் இருக்கவும் உதவும். ஆகவே ஓய்வுக்கு என்பதை ஐக்கியம் சார்பின்றி அடையாளம் அல்ல. அது உங்களை வீட்டிலோட நீண்ட நேரம் வைத்திருப்பதன் மூலம் உங்கள் சுயாதீனத்தை மேம்படுத்துகிறது. ஏனெனில் உங்கள் பராமரிப்பாளர்கள் சோர்வடைய மாட்டார்கள். என் குடும்ப உறுப்பினர்களுக்கு அல்லது என் குழந்தைகளுக்கு என்ன ஆலோசனை வழங்கலாம்? பக்கவாதம் அடைந்த என் அன்புக்குரியவரை பராமரிக்க உதவ அவங்கள் உங்களுக்கு தேவையான உணர்ச்சி ஆதரவை வழங்குவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அதைவிட பராமரிப்பாளர்களுக்கு உண்மையில் நடைமுறை ஆதரவு தேவைப்படும். சில நேரங்களில் குடும்பங்கள் தொலைபேசி அழைப்புகள், மின்னஞ்சல்கள் அல்லது அந்த வகையான தொடர்பு போதுமானது என்று நினைக்கிறார்கள். ஆனால் அடிக்கடி மக்களுக்கு நடைமுறை ஆதரவு தேவைப்படும். அவங்களுக்கு மருத்துவரின் நேர்முக பதிவுகளுக்கு உதவ யாராவது தேவை. அவங்களுக்கு கடை செயல்பாடுகளுக்கு உதவ யாராவது தேவை. அவங்களுக்கு யாராவது பராமரிப்பாளர் ஓய்வு எடுக்கும்போது பக்கவாத நோயாளியுடன் சிறிது நேரம் உட்கார்ந்திருக்க வேண்டும். அந்த வகையான நடைமுறை உதவி வழங்கப்படுவது முக்கியம். பெரும்பாலும் குடும்பங்களுக்கு பராமரிப்பாளர்கள் ஓய்வு எடுக்கவும் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அவ்வப்போது உதவவும் ஒரு வகையான அட்டவணை இருக்க பயனுள்ளதாக இருக்கும். ஒரு டாக்டர்ஸ் பக்கவாதத்தை அனுபவித்து மருத்துவமனையில் சேரும்போது அவர்களுக்கு பல பரிசோதனைகள் நடத்தப்படுகின்றன. அந்த பரிசோதனைகள் என்ன? பொதுவாக இரத்த பரிசோதனைகள், இதயம், ஸ்கேனிங் பரிசோதனைகள். மருத்துவமனையில் வரும் ஒவ்வொரு நோயாளிக்கும் ஒரு வகையான மூளை ஸ்கேன் செய்யப்பட வேண்டும். இன்றைய காலத்தில் நாங்கள் எக்ஸ்ரே ஸ்கேன்கள் அல்லது காந்த ஸ்கேன்கள் அல்லது எம்ஆர்ஐ செய்கிறோம். இவை இரண்டும் ஒரே மாதிரியான தகவல்களை வழங்குகின்றன. ஆனால் அவற்றுக்கு தங்களது தனித்தன்மைகள் மற்றும் குறைகள் உள்ளன. ஆனால் பக்கவாதம் ஏற்பட்ட பெரும்பாலான நோயாளிகளுக்கு ஒரு வகையான மூளை ஸ்கேன் செய்யப்பட வேண்டும். மேலும் பக்கவாதத்தை ஏற்படுத்திய காரணத்தை பரிசோதனைகளின் மூலம் கண்டறிய முயல்கிறோம். ஏனெனில் எப்போதும் அடிப்படை இரத்த நாளம் அடைக்கப்பட்டு அல்லது சுழற்சியில் ஒரு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த இதயத்தை காட்சிப்படுத்துவதன் மூலம் இதயத்தை பார்க்கலாம் அல்லது குரோட்டிட் ஆர்டரிகளை அல்ட்ராசவுண்ட் காட்சிப்படுத்துவதன் மூலம் குரோட்டிட் ஆர்டரிகளை பார்க்கலாம். பக்கவாதம் ஏற்பட்ட பெரும்பாலான நோயாளிகளுக்கு இதயத்தின் ஏச்சி என அழைக்கப்படும் கார்டியோகிராஃப் மற்றும் கொலஸ்ட்ரால், நீரிழிவு மற்றும் பிற இரத்த பரிசோதனைகளை சரிபார்க்க இரத்த பரிசோதனைகள் செய்யப்பட வேண்டும்.
எனவே பக்கவாத நோயாளி சில இரத்த பரிசோதனைகள், சில காட்சிப்படுத்தல்கள், இதய காட்சிப்படுத்தல்கள் மற்றும் ஒரு எலக்ட்ரோகார்டியோகிராஃப் செய்யப்படுவதை எதிர்பார்க்கலாம். பக்கவாதத்துக்கு வெவ்வேறு வகைகள் உள்ளதா? ஆம், நிச்சயமாக. பக்கவாதம் என்பது இரத்த நாளத்தின் காரணமாக உங்கள் மூளையில் ஏற்படும் எந்த ஒரு சேதமும் ஆகும். இது பக்கவாதத்தின் பரந்த வரையறையாகும். பொதுவாக இரத்த நாளங்கள் அடைக்கப்படுகின்றன அல்லது அவை கசிகின்றன. பெரும்பாலான பக்கவாதங்கள் இரத்த நாளங்கள் அடைப்புகளாகும். ஆனால் மூளையில் கசிவு ஏற்பட்டு பக்கவாதத்தை ஏற்படுத்தலாம். அவை ஏன் அடைக்கப்படுகின்றன என்பது பல காரணங்கள் உள்ளன. ஆனால் பொதுவாக அவை மூளையில் தமனிகள் குறுகியதால் அல்லது ஒரு காய்ச்சல் தமனியில் பயணம் செய்து மூளையில் அடைந்து அடைப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீங்கள் பக்கவாதம் என்பது மூளைக்கு ஒரு சேதம் என்று கூறினீர்கள். ஆனால் அது இந்த உடலின் முழுவதும் பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும். ஆம். பக்கவாதத்தின் சிக்கல்கள் என்ன? பொதுவாக ஒருவர் அனுபவிக்கும் வழக்கமான அறிகுறிகள் மிகவும் பலவிதமாக உள்ளன, ஏனெனில் அதன் பல்வேறு செயல்பாடுகளின் அற்புதமான தன்மை. பொதுவாக ஒருவர் அனுபவிக்கும் பலவீனம் பற்றி மக்கள் அறிந்திருப்பார்கள், ஆனால் மக்கள் மறந்துவிடும் மற்ற முக்கியமான அறிகுறிகளும் உள்ளன. விசுவல் மாற்றங்கள் ஏற்படலாம், மக்களின் பேச்சு பாதிக்கப்படலாம், அவர்கள் சிந்திக்கக்கூடிய திறன் பாதிக்கப்படலாம், கணக்கிடும் திறன் மற்றும் நினைவக சிக்கல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. மேலும் பக்கவாத நோயாளிகளை பாதிக்கும் பல சிறப்பு அறிகுறிகள் மற்றும் நீங்கள் குறிப்பிடும் சிக்கல்கள் உள்ளன. உதாரணமாக, ஒரு வலி என்பது மருத்துவர்களிடம் தெரிவிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயமாக இருக்கலாம். நீங்கள் அவற்றால் பாதிக்கப்படுகிறீர்கள் என்றால் அது பக்கவாதத்துடன் நிச்சயமாக ஏற்படலாம். நோயாளிகள் தோலின் கடினத்தன்மையால் பாதிக்கப்படலாம். பக்கவாதத்தால் மூளையில் ஒரு காயம் இருந்தால் நீங்கள் மயக்கம் என்று அழைக்கப்படும் மயக்கம் ஏற்படலாம். அதை மிகவும் பயனுள்ளதாக சிகிச்சை அளிக்கலாம். மேலும் நினைவக மாற்றங்கள் மற்றும் பக்கவாதத்துடன் ஏற்படும் தனித்தன்மை மாற்றங்கள் போன்ற பிற விஷயங்களும் உள்ளன. மனநிலை மாற்றங்கள், எனவே பலவிதமான சிக்கல்கள் ஏற்படலாம். தீவிர கட்டத்தில் உணவு தவறாக நுரையீரலுக்குள் செல்லும் அபாயம் காரணமாக பக்கவாத நோயாளிகள் நுரையீரல் தொற்றுக்கு ஆளாகிறார்கள் என்பதால் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கிறோம். பக்கவாதத்தால் ஒருத்தர் வரும்போது ரொம்ப இயங்க முடியாத நிலையில் இருக்கும்பொழுது நோயாளி அழுத்த புண்கள் அல்லது தோலில் புண்கள் ஏற்படாததை உறுதிப்படுத்த நாங்கள் தோலின் பராமரிப்பில் மிகவும் கவனமாக இருக்கிறோம். எனவே பலவிதமான சிக்கல்கள் ஏற்படலாம் மற்றும் பக்கவாத பராமரிப்பு அல்லது தீவிர பக்கவாத பராமரிப்பின் மிகவும் நவீன அணுகுமுறை உண்மையில் அந்த சிக்கல்களை தீர்க்கும் மற்றும் பக்கவாதத்தின் ஆரம்ப கட்டங்களில் நபர் எப்படி பராமரிக்கப்படுகிறார்கள் என்பதை மிகவும் கவனமாக கவனிக்கும். அதனால் நீங்கள் அவர்களின் மீட்பு வாய்ப்புகளை அதிகரிக்க முடியும். ஒரு நல்ல மீட்பு அந்த எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்தால் நான் திரும்பியவுடன் வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வது ரொம்ப முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். நான் ஸ்மூத்துக்கு திரும்பியவுடன் எவ்வளவு அடிக்கடி மருத்துவரை பார்க்க வேண்டும்? அது மாறுபடும். ஆனால் குறைந்தது 3 மாதங்களுக்கு ஒரு முறை நீங்கள் உங்கள் முதன்மை மருத்துவரை சந்தித்து உங்கள் இரத்த அழுத்தத்தை சரிபார்க்க வேண்டும். ஏனென்றால் நீரிழிவு நோய் கட்டுப்பாடு எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க உங்கள் சர்க்கரை அளவுகளை சரிபார்க்கவும், உங்கள் லிபிட்கள் மற்றும் அது எவ்வளவு நன்றாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்பதையும், பக்கவாதம் தொடர்பான சிக்கல்களையும் பொதுவான விஷயங்களையும் நாம் விவாதித்துள்ளோம். எனவே நான் சொல்வேன், 3 மாதங்களுக்கு ஒரு முறை பக்கவாதத்திற்கு பிறகு வார்ஃபரின் எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் அவர்கள் வழக்கமான இரத்த பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். வார்ஃபரின் கட்டுப்படுத்தப்பட்டால் அது ஒரு வாரத்திற்கு ஒரு முறை அல்லது 2 வாரங்களுக்கு ஒரு முறை இது இரத்த பரிசோதனை மட்டுமே தேவைப்படும். ஆனால் வார்ஃபரின் மருந்து எடுத்துக்கொள்ளும் ஆரம்ப கட்டங்களில் நீங்கள் அதிகமாக இரத்த பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். மற்றும் நீங்கள் உங்களுடைய மருத்துவரை அடிக்கடி சந்திக்க வேண்டும். மேலும் நீங்கள் நன்றாக உணரவில்லை அல்லது விஷயங்கள் நன்றாக இல்லை என்றால் 3 மாத சந்திப்புக்காக காத்திருக்க வேண்டாம். நீங்கள் ஒரு பின்தொடர்பை பெறுவதற்காக சுகாதார நிபுணருடன் சந்திப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தடுப்பு சிகிச்சையை விட சிறந்தது. ரொம்ப சரி. மிக்க நன்றி. எனக்கு மகிழ்ச்சி.